வரும் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியை விஜய் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல் மாநாட்டை செப்டம்பர் மாதம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் முன்கூட்டியே இந்த கொடியை அறிமுகம் செய்ய விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்த தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியை விஜய் எப்போது அறிமுகம் செய்ய உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை நாம் எதிர்பார்க்கலாம்? வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்ய இருப்பதாக விஜய் வட்டாரத்துல தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முதல் மாநாட்டை செப்டம்பர் மாதம் நடத்துவதற்கு முன்பாக அந்த கட்சி கொடியை தவேக தலைவர் விஜய் அவர்கள் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயை பொறுத்தமட்டில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அறிமுகப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில இது தொடர்பாக பல்வேறு கட்டமாக நிகழ்வுகள் என்பது நடைபெற்று வந்த நிலையில வருகின்ற செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் கட்சியினுடைய முதல் மாநாட்டை நடத்துவதற்காக வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி கட்சியினுடைய கொடியை அறிமுகம் செய்து வைக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்து மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து நிர்வாகிகளுடன் விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில நடிகர் விஜய் ஹெச் வினோத் இயக்கத்துல தன்னுடைய 69வது படமான கடைசி படமாக இருக்கக்கூடிய அந்த ஹெச் வினோத்துடைய படத்தில் நடிக்க முடிவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த திரைப்படத்தை முடித்துவிட்டு முழுநேர அரசியல்வாதியாக ஈடுபட இருப்பதாகவும் இதன் முதற்கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள்ல இந்த மாநாடு நடத்துவது குறித்தான இடத்தேர்வு என்பது நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கட்சியினுடைய கொடி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கட்சியினுடைய அடிப்படை கொள்கைக்கு ஏற்ப மக்கள் ஒன்றுபடுத்தக்கூடிய வகையில் அமைத்துள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த முதல் மாநாடு என்பது மதுரையிலா, திருச்சியிலா அல்லது விக்கிரவாண்டியிலா என பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் என்பது விக்கிரவாண்டியில் பெரும்பாலும் தேர்வு செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.